பண்ணை நண்பர்களின் சாகசம். பச்சை குன்றுகளுக்கு மத்தியில் அமைந்திருந்த ஒரு சிறிய பண்ணையில் 3 சிறந்த நண்பர்கள் வாழ்ந்தனர். மாடு, ஆடு மற்றும் கழுதை. அவை பிரிக்க முடியாதவை. எப்போதும் ஒன்றாக விளையாடி திரிந்து ஆராய்ந்து வேடிக்கையாக வாழ்ந்து வந்தன. பசு மென்மையாகவும் புத்திசாலியாகவும் இருந்தது. பெரிய ஆத்மார்த்தமான கண்கள் சூரிய ஒளியில் பிரகாசிப்பது போல் இருந்தது. ஆடு குறும்புத்தனமாகவும் விளையாட்டுத்தனமாகவும் இருந்தது. எப்போதும் ஒரு சாகசத்திற்கு தயாராக இருந்தது. கழுதை உறுதியுடனும் விசுவாசத்துடனும் இருந்தது. சிறிதளவு சத்தம் கேட்டாலும் காதுகளை உயர்த்தியது. ஒரு நல்ல காலை வேளையில் அவர்கள் சோம்பேறியாக புல்வெளியில் மேய்ந்து கொண்டிருந்த போது ஆடு உற்சாகத்துடன் சொன்னது, ஏய், இன்னைக்கு நாம எல்லாம் ஒரு சாகசம் போறோம். மலைக்கு அப்பால் ஒரு மாயாஜால காடு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். யாரு எல்லாம் வர்றீங்க? பசுவும் கழுதையும் ஆர்வத்துடன் தலையசைப்பதற்கு முன் வேடிக்கையான பார்வைகளை பரிமாறிக்கொண்டன. வேடிக்கையாக இருக்கிறது. போகலாம், கூச்சலிட்டது பசு. எனவே இதயம் நிறைந்த எதிர்பார்ப்புடன் 3 நண்பர்களும் தங்கள் பயணத்தை ஆரம்பித்தனர். வழியில் அவர்கள் சத்தமிடும் ஓடைகளையும் காட்டுப்பூக்களின் மனம் வீசும் வயல்களையும் காற்றில் ரகசியங்களை கிசுகிசுக்கும் உயரமான மரங்களையும் எதிர்கொண்டனர். அவர்கள் காட்டின் விளிம்பை நெருங்கியதும் காற்று மயக்கத்துடன் மின்னியது போல் தோன்றியது. ஆடு முன்னால் சென்றது. அதன் குழம்புகள் தரையை தொடவில்லை. வாருங்கள், நாம் கிட்டத்தட்ட அங்கு வந்துவிட்டோம். ஆனால் அவர்கள் காட்டுக்குள் நுழையும் போதே அடர்ந்த மூடுபனி அவர்களைச் சூழ்ந்து சில அடிகளுக்கு மேல் முன்னால் பார்க்க முடியாதபடி இருந்தது. பசுவின் மெல்லிய குரல் மூடுபனியை உடைத்தது. கவலைப்படாதீர்கள் நண்பர்களே, நான் வழி நடத்துகிறேன் என்றது. பசுவின் நிலையான இருப்பால் வழிநடத்தப்பட்டு அவர்கள் காட்டுக்குள் ஆழமாகச் சென்றனர். ஒவ்வொரு சலசலப்பு மற்றும் சலசலப்புகளுக்கும் அவர்களின் புலன்கள் எச்சரிக்கையாக இருந்தன. திடீரென்று அவர்கள் வெட்டவெளியில் அதன் மையத்தில் ஒரு அற்புதமான மரம் இருந்ததை பார்த்தனர். மரத்தின் உச்சியில் ஒரு புத்திசாலி வயதான ஆந்தை இருந்தது. அதன் கண்கள் பண்டைய அறிவால் பிரகாசிக்கின்றன. வருக பயணிகளே, ஆந்தை அவர்களை வரவேற்றது. காடுகளின் ஞானத்தை தேட நீங்கள் வெகு தூரம் வந்துள்ளீர்கள். நீங்கள் என்ன கேள்விகளை கொண்டு வந்து இருக்கிறீர்கள் என்றது. ஆடு முதலில் பேசியது. அதன் குரலில் ஆர்வம் நிறைந்தது. ஓ புத்திசாலி ஆந்தையே, உண்மையான நட்பின் பொருளை புரிந்து கொள்ள முயல்கிறோம். நாம் எப்படி சிறந்த நண்பர்களாக இருக்க முடியும் என்றது ஆடு. பதில் சொல்வதற்கு முன் ஆந்தை மெதுவாக சிமிட்டியது. அதன் குரல் தென்றலை போல மென்மையாக இருந்தது. உண்மையான நட்பு ஒரு வலிமையான மரத்தின் வேர்களை போன்றது. வலிமையானது மற்றும் நீடித்தது. அதற்கு பொறுமை, புரிதல் மற்றும் அசைக்க முடியாத விசுவாசம் தேவை. ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக அது அன்பு மற்றும் கருணையால் செழிக்கிறது என்றது. மாடு, ஆடு, கழுதை ஆகியவை பார்வையை பரிமாறிக்கொண்டன. ஆந்தையின் வார்த்தைகளால் இதயங்கள் இனித்தன. தங்கள் இதயங்களில் புதிய ஞானத்துடன் அவர்கள் காட்டில் இருந்து விடைபெற்று வீடு திரும்ப தொடங்கினார்கள். அவர்கள் புல்வெளியை கடந்து செல்லும் போது அடிவானத்தில் சூரியன் குறைவாக மூழ்கியது. பசு, ஆடு மற்றும் கழுதை ஆகியவை தங்கள் நட்பு முன்னெப்போதையும் விட வலுவானது என்பதை அறிந்தன. ஏனென்றால் அவர்கள் ஒருவருக்கொருவர் மிகப்பெரிய பொக்கிஷத்தை கண்டுபிடித்தனர். வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் அன்பு. எனவே நட்சத்திரங்களின் கவனமான பார்வையில் 3 நண்பர்கள் தங்கள் வசதியான பண்ணைக்கு திரும்பினர். எதிர்காலத்தில் நடக்கும் எந்த சாகசங்களையும் ஒன்றாக எதிர்கொள்ள தயாராக இருந்தனர்.